அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு கிளாஸ்ல ஃப்ளை ஸ்டிச் தான் பார்க்க போறோம். இது நம்ம ஃபில்லிங் போடுறதுக்கு, அதாவது லீப்ஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்டிச்சு. அதனால பிகினர்ஸ் ரொம்ப கவனமா பாருங்க எப்படி போடுறோம் அப்படின்னு. இதுலயே டைப் 1 டைப் 2 இருக்கு. நான் இப்ப 3 லைன் டிரா பண்ணிருக்கேன் இல்லையா, அதுல சென்டரா நான் த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். எடுத்துட்டு நம்ம ஒரு செயின் ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துக்கலாம். சில்க் த்ரெட்டை எப்பயுமே பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க, அதோடைய இதழ் பிரியாம பார்த்துக்கங்க. இப்போ நான் அங்கேருந்து பஞ்ச் பண்ணிட்டு டைரக்டா மேலே நம்ம லைன் போட்டுக்கோ இல்லையா, அங்கே கிராஸா கொண்டு போறேன். இந்த த்ரெட்டை கிராஸா கொண்டு போய் அப்படியே ரிவர்ஸ்ல பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இழுத்து நம்ம போட்டிருக்க அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ள பஞ்ச் பண்ணி அந்த த்ரெட்டை நாட்டை வெளியே எடுக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே கிராஸா அந்த திருப்பி கீழே கொண்டு வரும். அந்த த்ரெட்டை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி அதே மாதிரி செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே போய் லாக் பண்ணிட்டு அந்த த்ரெட்டை அப்படியே வெளியே எடுத்துட்டு திருப்பி அகைன் ஒரு செயின் ஸ்டிச். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கவனமா பாருங்க. ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம், அதுக்குள்ள த்ரெட்டை எடுக்கிறோம், அப்படியே கிராஸா மேலே கொண்டு போறோம். மேலே கொண்டு போய் அப்படியே பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி ரிவர்ஸ்ல இழுத்துட்டு அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே அகைன் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே கீழே கிராஸா கொண்டு வரும் அந்த த்ரெட்டை. உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி டாட் டாட்டா வச்சு கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த கிராஸை நம்ம போடுறது ஒரே ஈவனா இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. அப்பதான் இந்த ஸ்டிச் பார்க்க அழகா இருக்கும். அகைன் மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம், அப்படியே கிராஸா த்ரெட்டை மேலே கொண்டு போறோம், லாக் பண்ணிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல இழுக்கிறோம், அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே பஞ்ச் பண்றோம், அப்படியே கீழே வரும். இதே மாதிரியே தான் நீங்க பண்ணணும். ப்ரீவியஸ் கிளாஸ் பட்டன் ஹோல் ஸ்டிச்லாம் எப்படி போடுறது அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய பிளேலிஸ்ட்ல பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் கிளாஸ் 1ல இருந்தே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னுடைய வீடியோஸை பார்த்து நீங்க பழகணும் அப்படின்னாக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. ஆரி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. 6 மந்த் கோர்ஸ் 600 மட்டும்தான். ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்ப போடுறவங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய கிளாஸ் டீட்டெயிலை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இந்த பிளை ஸ்டிச்சை ஃபில் பண்ணிட்டு நம்ம உள்ள போய் லாக் பண்ணி இந்த ஸ்டிச்சை முடிச்சுக்கலாம். இது டைப் 1. நீங்க எந்த ஸ்டிச் போட்டாலும் இப்படி ஒரு அதுக்கு செயின் ஸ்டிச் அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்பதான் ஃபினிஷிங் கரெக்டா இருக்கும். இப்போ டைப் 2 எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நான் 3 லைன் போட்டிருக்கேன். 3 லைன் போட்டுட்டு டைப் 1க்கு சென்டர்ல இருந்து த்ரெட் எடுத்தோம். இப்போ நம்ம மேல இருந்து எடுக்கிறோம். சரிங்களா? மேல இருந்து அப்படியே கிராஸா கொண்டு ஒரு லாக் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே இதே கிராஸ்க்கு நம்ம கொண்டு போறோம் கீழே. இப்போ உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் சொல்றதை விட. ஒரு குட்டி லாக் அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்து ஒரு குட்டி லாக், அப்புறம் ஒரு செயின் ஸ்டிச். நம்ம மேல உள்ளதை ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்போம். இது நம்ம டைரக்டா ஸ்டிச்சுக்கு போறோம். சரிங்களா? இப்ப மேல இருந்து ஒரு குட்டி த்ரெட் இழுத்துட்டு ஒரு குட்டி லாக்கு சென்டர்ல அகைன் அப்படியே கீழே கொண்டு போறோம். கவனமா பாருங்க. ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம், அப்படியே மேல எடுத்துட்டு போயிட்டு ஒரு த்ரெட்டை வெளியே எடுத்து அப்படியே ரிவர்ஸ்ல இழுத்துட்டு ஒரு குட்டி லாக்கு, அப்படியே கீ பக்கமா போறோம். அங்கிருந்து த்ரெட் அப்படியே வெளியே இழுத்துட்டு ஒரு குட்டி லாக்கு. இதேதான். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது அதிகமா நம்ம லீஃப் ஸ்டிச்சுக்கு தான் இது அதிகமா யூஸ் பண்ணுவோம். பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஒரு லைன்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு லீஃப் டிசைன்ல இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இது பின்னாடியே உங்களுக்கு சேர்த்து சொல்லிடுவேன். அதே மாதிரி நீங்க போட்டு எனக்கு போட்டோ சென்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு ஸ்டிச்சை கத்துக்கிறதோட நிப்பாட்டிடாம ஒரு டிசைன்ல அதை அந்த ஸ்டிச்சை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஓனா கிரியேட் பண்ணி ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி போட்டு சென்ட் பண்ணுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் ஒரு டிசைன் சென்ட் பண்ணேன் அப்படின்னா நீங்க அதே போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க வேற ஏதாவது ஸ்டிச் நீங்களா ரெடி பண்ணி டிசைன் ரெடி பண்ணி இந்த ஸ்டிச்சை நீங்க அதில் போட்டு அப்ளை பண்ணி சென்ட் பண்ணுங்க. இது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத அப்படிதான் இது நம்ம தெரிஞ்சுக்க முடியும், நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்ப நாங்க லீஃப்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் ஒரு லீஃப் வரைஞ்சு நடுவில் கிராஸா ஒரு லைன் போட்டு 2 டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டிச்சை இப்போ ஃபர்ஸ்ட் டைப் 1ல பார்த்தோம் இல்லையா, ஒரு செயின் ஸ்டிச் போட்டு சைட்ல கொண்டு போற மாதிரி அதை தான் இப்போ ஃபாலோ பண்றோம். மேல போறோம், ரிவர்ஸ்ல இழுக்கிறோம், ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே அந்த த்ரெட்டை சைட்ல கொண்டு போயிட்டு ஒரு குட்டி லாக் போட்டு
பின்னாடி ஒரு குட்டி லாக்கு, ஒரு செயின் ஸ்டிச். இதே மாதிரி உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க ஒரு டாட் டாட்டா வச்சுட்டு ஒரே மாதிரி ஈவனா நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஆரி கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஆரி கிளாஸ் கத்துக்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு டிசைன் போட்டாலும் ஒரு அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். இதுக்கு ஷேப்ஸ் நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி இதை வந்து அதிகமா லீவ்ஸ்ல தான் போட்டு நம்ம ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி 4 லீவ்ஸ் ஃபிளவர் டைப்ல போட்டுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இதோட போட்டோ நான் உங்க குரூப்லயும் சென்ட் பண்ணி வைக்கிறேன். இதோட டிசைன் பாருங்க எப்படி வந்து அவங்க கிரியேட்டிவிட்டியா அவங்க எப்படி டிரா பண்ணிருக்கு இதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க அதே மாதிரி போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க.